கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நமக்கு சகாயம் உள்ளது. அவருடைய நாமம் வல்லமையுள்ளது. அவருடைய நாமம் யெகோவா. அவருடைய நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமம் வல்லக்கோட்டை. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும்போது நமக்குள்ள சகாயத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அவர் பரத்திலிருந்து கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் சர்வ சேனையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுத்து நம்மை மகிழ பண்ண நாம் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு எல்லாவற்றிலும் நின்று எல்லாமுமாய் நமக்கு எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்பொழுது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை நம் வாழ்வில் கண்டு நம் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நோக்கி பார்த்து அவரிடத்திலேயே சகாயத்துக்காக கெஞ்சி நிற்போம். அப்பொழுது சரியான நேரத்தில் நமக்கு நன்மைகளை தந்து உதவுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.